இந்த இடம் நிலம், கடல், மலைன்னு 3மே மீட் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கு. 1956க்கு பிறகு இந்த இடத்துக்கு கன்னியாகுமரின்ற பேரு தமிழ்நாடு அரசால வைக்கப்படுது. 1945லிருந்து 51 காலகட்டங்கள்ல இந்தியால உள்ள மாநிலங்கள், மொழிவாரி மாநிலங்களா இந்திய அரசு பிரிக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்துல மலையாளம் பேசக்கூடிய மக்களும், தமிழ் பேசக்கூடிய மக்களும் அதிகமா இருக்காங்க. இதுல மெஜாரிட்டி யாருன்னு பார்த்தோம்னா, தமிழ் பேசக்கூடிய மக்கள் தான் இருந்தாங்க. மொழியின் அடிப்படையில மாநிலங்கள் பிரிக்கப்படுறதால, கேரளாவோட ட்ரிவாங்கூர்ல இருந்த கன்னியாகுமரிய தமிழ்நாட்டோட சேர்க்குறாங்க இந்தியன் கவர்மெண்ட். இதற்காக ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. இதற்கு நடத்தப்பட்ட போராட்டம் தான் தெற்கு எல்லை போராட்டம். இதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு கன்னியாகுமரின்ற பேரு கவர்மெண்டால வைக்கப்படுது. இதனால இந்த இடத்துக்கு கன்னியாகுமரின்ற பேர் வச்சாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அம்மன், இங்க இருக்கக்கூடிய கன்னியாகுமரி அம்மனோட பேரை அடிப்படையா வச்சு தான் இந்த இடத்துக்கு கன்னியாகுமரின்ற பேரை கவர்மெண்ட் வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இங்க இருக்கக்கூடிய கடல் பகுதியில சூரிய உதயம், சூரிய மறைவுன்றது ரொம்பவே ஸ்பெஷல். இங்க சூரிய உதயம்